ஹலோ கைஸ், நம்ம கண்டினியூஸாக பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கான அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லியிருப்போம். அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடியும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி போட்டுக்கோங்க. ஸ்டேட் அண்ட் நேஷ்னாலிட்டி எல்லாருமே மேக்ஸிமம் இந்தியனாக தான் இருப்போம். ஸோ இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேரில் யாரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாலுமே ஓகே தான். அவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அவங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட் அண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இதில் காலேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. காலேஜ் டீட்டெயில்ஸில் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அண்ட் காலேஜ் நேம் கேட்டிருப்பாங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கீழே காலேஜ் கோட் அது எல்லாமே வந்துடும். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காலேஜ் டைரக்டர் நேம். இது வந்து யூனிவர்சிட்டிஸில் தான் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம காலேஜஸில் பிரின்சிபல்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் சாரோட நேம் அண்ட் மொபைல் நம்பர். லேண்ட்லைன் ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிகிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போது நீங்கள் பண்ண போகிறது பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ், எல்எல்பி டிகிரி கோர்ஸ். இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூஜி தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிஏ எல்எல்பி கொடுத்துக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த கோர்ஸ் அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இயர், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. கரண்ட் இயர் ஆஃப் ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துருங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜஸ்க்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை தனியாக ஒரு வீடியோவாக அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே போடுறோம். அதுக்கப்புறம் யூஜிசி ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக சர்வே கொடுத்துருப்பாங்க. இந்த சர்வேல ஃபர்ஸ்ட் 2க்கு நோவே கொடுத்துருங்க. 3ஆவதாக உள்ளது ஆன்டி ராகிங் ஹெல்ப்லைன் நம்பர். இந்த சர்வேக்கு மேலே நம்ம யூஜிசி ரெகுலேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் லாஸ்ட்டாக உள்ள ரெகுலேஷனில் ஆன்டி ராகிங் ஹெல்ப்லைன் நம்பருக்கு அந்த நம்பர் தான். அதை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ரீசெக் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். லாஸ்ட்டாக சப்மிட் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர் காப்பி பண்ணிங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்டி ராகிங் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதை நீங்கள் 2-3 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அட்மிஷன் போட போகும்போது இது கண்டிப்பாக கேட்பாங்க.